ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இருக்கட்டு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். நானும் என் ஹஸ்பண்ட் என் தங்கச்சி 3 பேர் சேர்ந்து காரமடை ரங்கநாதர் கோயில் தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போது காரமடை ரங்கநாதர் கோயிலில் நாங்கள் போன 3 நாள் கழித்து தேர். ஸோ நாங்கள் போனங்காட்டிக்கு இல்லை, ஆல்ரெடி தேர் விசேஷ நாள் கட்டி நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, கொடியேற்றெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பெருமாளுக்கு நாங்கள் வந்துட்டு மாலை ஒன்று வாங்கிட்டு ஒரு ஈவினிங் 6 o'clock கிளம்பி போயிருந்தோம். ஸோ அப்போ கூட்டமே இல்லை, 6:30 மேலே தான் கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் காரமடை ரங்கநாதர் கோயில் பயங்கரமாக ஃபேமஸ். இப்போ சூப்பராக கட்டியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் பயங்கரமான பாண்டு. ஸோ ஏதாவது ரொம்ப பாரமாக இருந்துச்சுன்னா மனசு இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். கோபுரம்லாம் சூப்பராக இருக்கும், அந்த லைட் வியூக்கெல்லாம். ஸோ தட்சணா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2K கிட்ஸுங்கிறத நிரூபிக்கிறாங்க. கை தனியாக கால் தனியான ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அவரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக பண்ணி பேசிட்டு ஒரு கடை இருந்துச்சு, வாங்க மாமா போய் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி என் தங்கச்சி போய் கூட்டிகிட்டு போனால் மாமாவும் மச்சினிச்சியும் சேர்ந்து தேவையே இல்லாத பொருள் தான் வாங்குறாங்க. அது என்ன சாப்பிட்றதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஸோ ரங்கநாதர் கோயில் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சாரு. எங்கெங்க போகிறீங்கன்னு கேட்டால், வா ரொம்ப நாளாக நீ ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன், என்ன செயினா நெக்லஸ் நான் இல்லை மெட்டி, ஸோ இதை நான் உங்களுக்கு பிடிக்கல, வா புதுசாக வாங்கி தரேன்னு சொல்லி புதுசாக வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு ட்ரீட் வேணும் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கேட்டிருந்தா. சரி வா போய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஒன்று வாங்கியிருந்தோம். கேக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு ப்ரௌனியும் ஐஸ்கிரீமும் வேணும். நாங்கள் ஸோ ப்ரௌனி ஐஸ்கிரீம் கிடைக்காது, தனித்தனியாக தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் தனித்தனியாக வாங்கி சாப்பிட்டோம். தட்சணா சாப்பிட்றணும், சாப்பிடலாம் பிச்சு போடும் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு இருந்தா. நான் சாப்பிட்ருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி பேஸாக சொல்லிட்டு இருந்தா. ஸோ இதை சாப்பிட்டு முட்டை பப்ஸை வாங்கி சாப்பிட்ரு அப்படின்னாங்க. நமக்கு ப்ரௌனி ஐஸ்கிரீமோட போதும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஏன்னா இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வருங்க. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.